மாலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் கேமராமேன் செல்வா பேசுகிறேன். அந்தமான் ஒரு புதிய படம் வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. மிஸ்டர் கானா பாலாவோடைய பாடலோடு இந்த படத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் 2-3 மாதத்தில் இந்த படத்தை வெற்றிக்கு வர தயாராக கொண்டு வர இருக்கிறோம். மற்றபடி எல்லாமே புதியவர்கள், வித்தியாசமான கதை அமைப்போடு இந்த படத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உதாரணமாக சொல்லப்போனால் இப்போது முதல் பாடலே வந்து கானா பாலாவுடைய பாடலோடு ஆரம்பிச்சிருக்கு. அவர் ஒரு ஸ்டேஜ் சிங்கராக இந்த படத்தில் அறிமுகமாகிற மாதிரி வந்திருக்கு. ரெண்டாவது, அவரை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும். நாங்கள் ஒரு ட்ராக்கில் அந்த பாடலை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். பட் அவர் வந்து பாடினதுக்கப்புறம் இந்த பாட்டு வந்து ஒரு 100% அருமையாக வந்திருக்கு. மற்றபடி சொல்லப்போனால் ஒரு வித்தியாசமான கதை அமைப்பு தான் சொல்லணும். உங்களை மாதிரி நானும் இந்த படத்தை வந்து வேலை செஞ்சுட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். திஸ் இஸ் கூல் ஜெயின், டான்ஸ் டைரக்டர். அந்தமான் மிக பிரம்மாண்டமான ஒரு படத்தோட படப்பிடிப்பில் தான் நான் இப்போ அங்கேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். படப்பிடிப்பு தளத்துலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். சார் ப்ரொடியூசர் மாதிரி இருக்க மாட்டார், ஏன்னா அவர் வெரி ஹம்பிள் பர்சன். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் சார் வந்து அந்தமான் நேட்டிவ் பிளேஸ், அங்கேருந்து இங்கே வந்து தமிழ் படம் எடுக்கணும், நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் வந்திருக்காரு. அதுக்காகவே இந்த படம் வந்து 100 days போகணும். உங்களுடைய எல்லா தமிழர்களும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு தமிழ் படம் எடுக்கிறதுக்கு திரும்ப இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்தமான்லேருந்து இங்கே வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. ஸோ ஆகையால் அதற்காக முதல் சல்யூட் ஆட்ஸ்அப் சாருக்கு. அதன் பிறகு இந்த ஃபிலிமில் வந்து கமர்ஷியல் ஆக்செப்ட் நிறைய இருக்குது. எல்லா பாடல் காட்சிகளும், எல்லா பாடல் ரெக்கார்டட் வந்து அழகாக வந்திருக்கு. எல்லா ஜோனர்ஸ்லேயும் பாடல்கள் இருக்குது. வெஸ்டர்ன் இருக்குது, குத்துப்பாட்டு இருக்குது, பாங்க்ரா இருக்குது, டூயட் இருக்குது, அம்மா சென்டிமெண்ட் இருக்குது, பேத்தாஸ் இருக்குது. ஸோ எல்லா தரப்பினரும் உங்களுக்கு பிடிச்சமான ஆக்செப்ட் உள்ள ஒரு சாங்ஸ் இருக்குது. அதை தவிர எனக்கு கதை பார்த்தீங்கன்னா, கதைக்களம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும். டெஃபினெட்லி இதுவரையில் தமிழ் திரையில், வெள்ளித்திரையில் நீங்கள் புதுசாக ஒரு ட்ரை பண்ண போகிறீங்க. உண்மையாக நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஜோனர் வந்து டச் பண்ணுறது. ஆகையால் இந்த படமும் கதையும் நல்லாயிருக்கு. இந்த டீம் வந்து யூத் டீம். டைரக்டர் வந்து எஸ்பி ஜனார்தன் சார் கூட ஒர்க் பண்ண ஒரு டைரக்டர், அசோசியேட் டைரக்டர். அவர் வந்து அவருக்கு முதல் படம் இது மிஸ்டர் ஆதவன் தான் ஃபஸ்ட் படம் டைரக்ட் பண்ணுறாரு. உண்மையிலே நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணிங்க நல்லபடியாக வரணும் அப்படின்னு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த படம். அந்தமான் இந்த படத்தோட இயக்குனர் என் பேர் ஆதவன். முதன்முறை இந்த படத்தை நான் வந்து இயக்கிறேன். அதாவது இந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம் நாங்கள் பண்ண போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கதை வந்து என்னென்னா, ஒரு பூமியை வந்து தாயாக நினைக்கிற ஒருத்தன் அந்த பூமிக்கு எதிரிகளால் எந்த மாதிரியான பங்கம் விளைவிக்குது, அந்த பங்கத்தை வந்து எப்படி அவன் ஃபேஸ் பண்ணுறான், எதிரிகளை எப்படி அழிக்கிறான் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் வந்து நாங்கள் சொல்ல போகிறோம். இது யாருமே எடுத்துக்காத ஒரு மேட்ரு. அந்தமான்னு பேர் வச்சது காரணமே அந்தமான கதைக்களமாக நாங்கள் வந்து வச்சுருக்கோம். முதல் பாதி சென்னையிலையும், 2வது பாதி அந்தமான்லையும் நாங்கள் வந்து படமாக்க போகிறோம். அற்புதமான வித்தியாசமான ஒரு கதை. இந்த கதையை வந்து கண்ணதாசன் சார், ப்ரொடியூசர், தயாரிப்பாளர் அவர்கிட்ட சொல்லணும் உடனே அவர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டார். தயாரிப்பாளர் அவர்கள் அந்தமானில் இருக்கிறவர். அந்தமான்லேருந்து முதன்முறையாக திரையுலகத்துக்கு வந்திருக்கிற முதல் தயாரிப்பாளர் அவர் தான். அவருக்கு எங்கள் யூனிட் மூலமாக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த ஒரு 6 பாடல்களை வந்து எஸ்பிஎல் செல்வதாசன் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டு, இந்த வருடத்தின் சூப்பர் ஹிட் ஆகும். இந்த ஒரு பாடலை வந்து கானா பாலா அவர்கள் ஒரு பாடலை வந்து பாடி நடிச்சிருக்காரு. அதோடைய ஷூட்டிங் தான் இப்போ ஏவிஎம்மில் போய்கிட்டு இருக்கு. நடனத்தை வந்து கூல்சந்த் மாஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் கிட்டத்தட்ட எனக்கு இயற்கை படத்துலேருந்து எனக்கு அவரை தெரியும். இதை தவிர வந்து இதில் வந்து இப்போ இதன் கதாநாயகனாக ரிச்சர்ட் அவர்கள் நடிச்சிருக்காரு. ரிச்சர்ட் யாருன்னே தெரியும், யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அஜித் சாருடைய மச்சான், ஷாலினியுடைய அண்ணன். அவர் தான் ஒரு வித்தியாசமான ஒரு பொறி பறக்கிற ஆக்ஷன் வேடத்தில் அவர் வந்து பண்ணியிருக்காரு. கதாநாயகியை மனோஜ் சித்ரா அவங்க பண்ணியிருக்காங்க. இது தவிர வந்து சாம் சார் அவர்கள், மனோபாலா சார் அவர்கள், வையாபுரி சார் அவர்கள், இவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. இது தவிர வந்து கிரண் மனோகர், சிசர் மனோகர், ஒரு பெரிய ஒரு நடிகர் பட்டாலுமே இதில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா விறுவிறுப்பான திரைக்கதையை வந்து நாங்கள் அமைச்சிருக்கோம். நிச்சயமாக அந்த படத்தை பாருங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. நன்றி, வணக்கம்.